ஹாய் மூவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் சஞ்சனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் கிளம்புற வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு நாடி அதனாடி இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் எடுக்கிறோம். அப்படிதான்ப்பா. சரி, ஓகே. என்ன சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறியோ? சரி, ஓகே. பாப்பாவோட யூனிஃபார்ம் வந்து இதுதான் வந்து புது யூனிஃபார்மு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தன் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்ருக்கான். எதுக்குன்னா ஸ்கூல் போகிறதுக்கு. அப்பா லீவுப்பா, அப்பா லீவுப்பா, அப்பா லீவுப்பான்னு. லீவே உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து குளிக்க வச்சுட்ருக்கா. சரி, ஓகே, வாங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ரொட்டீன் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சனா, கையில் என்ன எடுத்துகிட்டு போகிற? 2 பேருக்குமேவா? இப்போ விடு. அவன் அழுது முடிச்சிட்டானா இல்லையான்னு தெரியலையே. இல்லை முடிச்சிட்டானா? ஆள் குளிக்க வச்சா ரெடி ஆயிடுவான். இல்லைன்னா அது வரைக்கும் அழுதுட்டு இருப்பேன். டேய், என்ன ஜட்டி போட்டானா இல்லையா? இன்னும் ஜட்டியே போடலையா? டக்கு ரெடி ஆகுங்க, டைம் ஆயிடுச்சு. ஒன்னே விட பெருசா இருக்கா? ஆமாமா. எப்படிமா கட்டுவேல? எனக்கு என் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் கட்டி தருவானா, அதை கட்டிட்டு கீழே நல்ல பெருசு தொங்கிட்டு இருக்குமா, அதை எடுத்து உள்ள போட்டுப்பேன். இதான் பேக். இது ஹோம் பேக்கா? யூனியன் பேக்கு. இது வந்து நேற்று தான் வாங்கினாங்க அவங்க அம்மா ஆர்டர் பண்ணி. அவனுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்த பேக் தான் இருந்துச்சு. அந்த பேக் வந்து நல்லா இல்லை, கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கியாச்சு. டேய், உனக்கு புது பேக்லாம் வாங்கியாச்சு. அழுகக்கூடாது நீ. இப்போ லஞ்சு பேக் வேறு ஆர்டர் போட்டிருக்கீங்களா? ஸ்கூலுக்கே போகாத முறைக்கு லஞ்சு பேக் வேறையா? ஏண்டா லீவும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. தண்ணி இது ரொம்ப நாளாவே லீக் ஆகிட்டே இருக்குதுங்க. இதுக்கு ஒரு வாசர் வாங்கி போடுங்க. இந்த வாட்டர் பாட்டில் நான் போத்தீஸ்ல தேடி வாங்கினேன். போத்தீஸ் தானங்க. ஆனா என்ன மிஸ்டேக்னா இதுல வந்து ஒரு வாசர் இருக்குமாமா அப்படின்னு எனக்கு பாத்திரம். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு பாத்திர கடையில் வாங்கினேன். செம்மையா இருக்கு. சஜலாவுக்கு வாங்கினேன். நல்ல குரூப். ஒரு சொட்டு கூட தண்ணி விழுகுதுல. ஆனா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கின 4ல இருந்து தண்ணி தான் ஊத்திக்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு வாசர் இருக்குமாமா, ஒரு ஒயிட் கலர்ல, அது லப்பர் மாதிரி. அது இருந்தாதான் தண்ணி கிரிப்பா இருக்குமாமா. ரொம்ப விழுகுதுங்க. வேற ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. சரி, வாங்கிக்கிறோம். என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு? பிள்ளைங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனி சாப்பாடு. ஸ்பெஷலானு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இனியருக்கும் சரி சஞ்சனாக்கும் சரி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுனாலே அவ்வளோ கஷ்டம். அதனால எப்பவுமே காலையில 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. குழம்புலாம் ஊற்றி எப்படி தாண்டி 7:30 மணிக்கெல்லாம் பசிக்குங்க. அப்படி கொடுத்தா தான் சரி. ஒரு கை தான் சாப்பிடுவாங்க. இது வந்து இனியனுடைய லஞ்ச் பாக்ஸ். இனியனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேணாமா. சரி, அவன் வந்து ஸ்கூல்ல போயிட்டு இங்கே சத்திரமாண்டி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறானாமா. என்ன சாப்பாடு? இது வந்து வெண்டைக்காய் போட்டு அப்படியே ஃப்ரை, சாம்பார் பொடி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் சாப்பாடா? வெண்டைக்காய் சாப்பாடு. நேத்து என்ன சாப்பாடு? பீட்ரூட்டா? நேத்து பீட்ரூட்டு, அதுக்கு முந்தின நாள் கேரட்டு, ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே சாப்பாட்டோட கிளறி கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு முட்டை கொடுத்துட மாட்டேன். ஏன்னா அது 2 பேருமே முட்டை சாப்பிடுதுங்கல்ல. வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து முட்டை கொடுத்துருவேன், நைட்டுக்கு முட்டை கொடுத்துருவேன். அப்போ மட்டும் முட்டை சாப்பிடுங்களா? அதாவது ஸ்கூல்ல கொண்டு போய் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அப்படி ஸ்கூல்ல கொடுத்தாலும் அந்த மஞ்சக்கரை எடுத்துட்டு வெள்ளைக்கரை மட்டும் கொடுத்து விட சொல்லுது. முட்டை சாப்பாடா கிண்டி கொடுக்க வேண்டியதானே? முட்டை சாப்பாடா இவன் சாப்பிடுவா, இவன் சாப்பிட மாட்டான். அவன் ஒரு ஆளு 5 ரூபா தாளு. இவன் ஸ்கூல் போறது வந்து சஞ்சனாவுக்கு வந்து தயிர் சாப்பாடே கொடுத்துடல. ஏன்னா சஞ்சனா வந்து விரும்பி சாப்பிடுவா தயிர் சாப்பாடு. இது நாள் வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட்ல ஒரு நாள் கூட அவ தயிர் சாப்பாடு கொண்டு போய். டைம் ஆச்சு. மணி பாருங்க. கரெக்டா வந்து ஏய் வாய மூடு. நீ சஞ்சனா சாப்பிடு. வேமா சாப்பிடு. நீ லேட் பண்ணிட்டு இருக்காம. நான் வைக்கவே இல்லை. நீ ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கோ. பாருங்க, லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லா இருக்க கூடாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கணும். வாட்டர் பாட்டில் ஃபுல்லா இருக்க கூடாது. அதான் வந்து அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு என்னன்னு பத்தியா? என்ன ஸ்நாக்ஸ்? அடி பாவி, இவதாங்க கொழுக்கட்டை செஞ்சு கொடு, கொழுக்கட்டை செஞ்சு கொடு.
ஒய் கொழுக்கட்டை லப்பர் மாதிரி இருக்கும். இவன் என்ன கொழுக்கட்டை கேட்கறானா அந்த உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், அதை தான் கேட்குறேன். நான் வந்து லைட்டாக கரும்பு சக்கரை தேங்காய் தூவல் போட்டு கொஞ்சமாக கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன். இவனுக்கு வந்து பச்சைப்பயிறு ஃபேவரட், அடிக்கடி பச்சைப்பயிறு செஞ்சு கொடுக்க முடியுதுல. சரி வேணும் உனக்கு ஓம் பாக்ஸ் அது. இவனுக்கு எதுவுமே இல்லைங்க, இன்னைக்கு எல்லாமே இவன் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்குருவான். எல்லாம் வீடியோ கட் ஆனதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அடைச்சிருவான். எல்லாம் வீடியோ கட் ஆனதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அடைச்சிருவான். இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல. சரி ஓகேவா? இதான் மட்டும் எதை மட்டும் கொழுக்கட்டை மட்டும் வைக்க. கொழுக்கட்டை மட்டும் வச்சுடு அப்பு வச்சுடு கொழுக்கட்டை. கேட்டா நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அது வேணாம் வேணாம். அது ஸ்கூல்ல சாப்பிட்டுக்குருவான். சத்துணவு சாப்பிட்டுட்டு சத்துணவு வேணாமா? இவ்வளவு சாப்பிட மாட்டான். வேணாமா? இந்த சட்டிலே போட்டு என் மைண்ட் ஊட்டி விட்டுருவேன். மிச்ச சோற ஊட்டி எடுக்கிறனால ஒரு குட்டி பிளேட்ல வச்சு சாப்பாடு விட்டுறேன். அது என்ன நீயும் அப்படிதான் சொல்ற, காலிஸும் அப்படிதான் சொல்றேன். அன்னைக்கு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான். டே என்னடா இதெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்றாங்க, நீ மட்டும் கையில சாப்பிட்றேன்னு கேட்குறேன். நீ என்னடா வீடியோ எடுக்கிறனால இதில் சாப்பிடல அதில் சாப்பிட்றேன்னு சொல்ற. நமக்கு எப்படி சாப்பிட்டா எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிடணும். சாப்பாடு விஷயத்துல யார் பார்த்தா என்ன சொன்னா என்ன? அப்படி இல்ல, எங்க அப்பா கூட இப்ப கேட்டாங்க, ஏமா சட்டியில பிளேட்ல போட்டு விட்டுமான்னு. நான் எந்திரிச்சு பிளேட்டா ஒரு பிளேட் அந்த சாப்பிட பாருங்க, ஒரு கரண்டி சாப்பாடு தான். இந்த சாப்பாடை இந்த பிளேட்ல வச்சு சாப்பிட்றதோட அதே சட்டிலே வச்சு சாப்பிட்றது எவ்வளோ ஒரு டேஸ்ட் தெரியுமா? அது தெரியும். அது ஒரு மைண்ட் செட்டு. சரிண்ணா சாப்பிடு, வேகமாக சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு விஷயம்லாம் நமக்கு எப்படி பிடிக்குமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அப்படி சாப்பிடணும். அவ்வளோதான். அப்பு கியூட் ஆயிட்டான், நோ ப்ராப்ளம். அந்த தூக்கம் கலையும் வர அப்புறம் வந்து அப்பு வந்து ரெடியா வேண்டாம். அப்போ இப்படி சொல்லு, சொல்ற அப்படி இப்படி சொல்லு. அப்போ ரெடி ஆயிட்டில்ல? காட்டிட்டேனே, நான் மாடியில கட்டிட்டேன். இதுதான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் போட்டு தான் சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் எப்படி கடைசியா காட்டுவேன். சஞ்சனா கூட ஒரே ஒரு அளவு அந்த ரெட் இருக்காங்களா, ஓகே தான். இந்திரா காட்டுறா. இங்க பாரு அப்பு, தச்சதுதான். அது வந்து எனக்கு சட்டை வந்து கலர் வந்து பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் சஞ்சனா கூட அந்த ரெட் கலர் அதிகமாக இருக்கும், ஓகேவா இருக்கு. இவனுக்கு ப்ளூ கலராகவே இருக்கும், கொஞ்சம் பிடிக்கல. சாப்பிடு வேமா சாப்பிடு, வேனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா வேன் வந்துருச்சு. வேன் வந்தாலும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இவன் வேற அழுதுட்டு இருக்கான். டே ஸ்கூலுக்கு போய் படிக்கேண்டாப்பு. செல்லமே இல்லை ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும். கிளம்பு லீவு, ஸ்கூலுக்கு தான் லீவு கிடையாது. அப்போ வந்து ஸ்கூலுக்கு போறது ரொம்ப 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 அழுகுறாங்க. எனக்கு புது பேக்கு. சஞ்சனா டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. பவுடர் அடிச்சு பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு பரபரப்பா இருக்கு. அது பவுடர் அடி. கிளம்பு டக்குன்னு. வேணும் வெளியே நின்றுகிட்டு இருக்கு. அப்படியா? சரி போ. ஐயே இவன் வேற அழுகிறானே. இது என்னது? யோகா மேட்டா? டெய்லியுமா யோகா மேட்டு? ஓடு. வேண்டாம், அப்பா எடுத்து வா. இதெல்லாம் அப்பா எடுத்து வரேன், போ. நீ போ, நான் வர்றேன், போ. இதுதான் வீட்டு வாசலே தான் வேன் நிற்கும். என்ன வேன் டிரைவர் ரொம்ப கோவமா இருக்காப்ல? வந்துடு அழுதுட்டு இருக்கான். ரெடி ஆகியா இல்லையாமோ? அப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுவ கூடாதுடா. அப்போ என் செல்ல மயன்ல, என் தங்க மயன்ல, என் குட்டி மயன்ல, என் லட்டு மயன்ல. எப்பவுமே வேன் வேணா ஆளா போயிருவா. நாங்க 2 பேரும் ரன்னிங்கே போய் வேனங்கள்கிட்ட டெய்லி திட்டு எடுத்து போயிடும்.
கொஞ்சம் சீக்கிரம் மாட்டீங்களா? நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லுவாரு, ஆனா விட்டுட்டு போக மாட்டாரு. விட்டுட்டு போனா நீங்க தான் போயிடணும். விட்டுட்டு தான் போக மாட்டாரு. நான் சொல்லிட்டேன், டக்கு 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 போதும். இப்போ மேக்கப்லாம் போதும், இது அழுகிறதுக்கு. நாளைக்கு ஸ்கூல் லீவ். நீ இப்படி நான் கூட்டி போறேன். நாளைக்கு இன்னைக்கு அப்போ போய் ஸ்கூலுக்கு கூட்டி வந்துறீங்களா? கூட்டி வந்துறேன். எங்க கிளம்பிட்ட? இன்னும் எனக்கு ஷூ வாங்க. இவன் பேக் எங்க? இன்னும் சஞ்சனா பேக் எடுத்து அழுக கூடாதுடா தங்கம், அழுக கூடாது சரியா? ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும். எடுத்து வரேன். இவன் என்னங்க இப்படி அழுகுறான்? ஐயோ, நம்மளே பரபரப்பா ஆக்குறாங்கப்பா. இந்தா ஏய், ரொம்ப நேரம் வேணும் நிற்கிது, போ. அடுத்தடுத்த பிள்ளைலாம் ஏற்ற வேணாமா? நீ இப்படி நான் கூட்டி போறேன் ஃபர்ஸ்ட். வா, அப்பா தூக்கிட்டு போற, வா. கீழே இருங்க ஃபர்ஸ்ட். ஆன்ல இருக்கு. இனி லட்டு போலாம். பாய் சொல்ற அம்மாக்கு. சாரிமா, ஈவினிங் உனக்கு சர்ப்ரைஸ் ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறேன். நீ பரபரப்பா வர்றாங்க. வீட்டு வாசல்லையே வேன் நிக்குது. சஞ்சனா பேக்கை கரெக்டாக எடுத்துட்டு வந்துரு சரியா? புது பேக்கு மறந்து வச்சுட்டு வந்துடாத. ஒரு பரப்பு. என்ன விழுந்து படுத்து கிடக்க? கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. என்ன ரெஸ்ட்? காலையில படுத்தினாலே இவ போட்டு அமுக்கு எந்திரி, போய் சாப்பாடு செய், போ. சாப்பாடு தான் செஞ்சுட்டேனே. அடி லேட் ஆகுண்டி, போடி. சரி, இப்போ என்னடானா இவர் வந்து இந்த சைடு பாத்திரங்களோட வேலை, இந்த சைடு நான் சமைக்கிற வேலை பார்த்து விட்டுருவோம். ஓகேவா? எனக்கு வேலை இருக்குடி, போடி. வீடியோ எடிட் பண்ணாடி, போடி. சரி, நான் போறேன். படுக்காத, தயவு செஞ்சு படுத்து 12 மணிக்கு எந்திரிக்காத. பசிக்குது மோனே தவிர சாப்பிடலாமோ? ஓகேங்க, பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுவே ஒரு பெரிய பரபரப்பா தான் இருக்கு. எனக்கு வீடியோ போடுறது வந்து அப்படிதான் இருக்கு. இவர் வந்து வீடியோ போட ஏன் பயப்படுறாருன்னா, ஏற்கனவே ஒரு தடவை அப்போ அழுத வீடியோ வந்து போட்டு அதை வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால தான் பயமாக இருக்குது. இந்த பிள்ளை வந்து அப்போ கொஞ்சம் மிரட்டுற மாதிரி மிரட்டும், அவன் அழுகிற மாதிரி அழுவான். அதோட வந்து ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் வார்னிங்கு. நான் என் மகனை என்னைக்கு மிரட்டினேன்னா வந்து அந்த வீடியோவில். ஆமாம், விளையாட்டுக்கு பண்ணது அப்படி ஆயிடுச்சு. அதனாலே பயமாக இருக்குது. மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்தாலும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பயமாக இருக்குது அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. இனியன் வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எந்திரிச்சு லீவ் போடுறேன் ரிப்பீட்டாக அதே சொல்லிட்டு இருப்பான். நான் அழுக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், சொல்லிட்டே தான் இருப்பான். அந்த சுடுதண்ணி ஊற்றி மேலே கழுவி ப்ரெஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் ரெடி ஆயிடுவான். இப்போ வீடியோ எடுக்கவும் ரொம்ப அட்வான்டேஜாக கத்துறாப்புல. வீடியோ எடுத்தால் நம்ம லீவ் போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் நம்ம சொல்கிறோம்ல, வீடியோ எடுக்கிற அழுகாதேன்னு சொல்கிறாருல, அதுக்காகவே வச்சு அழுவாப்புல ஆள். ஓகே, குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. காலையில் வந்து எப்போவுமே இப்படி தான் பரபரப்பாக வந்து அந்த பிள்ளைங்க வந்து கரெக்டாக 7:50 ஒரு முன்ன பின்ன இருக்கும் வேன் வர்றதுக்கு. 7:50 ஆகும், 8 மணி ஆகலாம். அந்த டைம் முடிஞ்ச பின்னாடி குழந்தைங்க வந்து வேனுக்கு ஏற்றிட்டா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி வீடே ஃப்ரீ ஆயிரும். அதுவும் இல்லாமல் இவர் வந்து முன்னாடிலாம் வீட்டு ஒர்க் இருக்கும்போது மாதக்கணக்கில் ஊரில் போயிருந்தார். அப்பவும் சரி, இப்போ கோயிலுக்கு போயிலையும் சரி, இவர் இருக்க மாட்டாரா, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தனிமையாக இருக்கும். ஏதாவது ஃபோனில் சாங்ஸை போட்டு விட்டுட்டு வந்து படுத்துருவேன். அவ்வளோதான், நான் மொபைல் பார்த்துட்டு படுத்துருவேன். ஒரு வேலை பார்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். போட்ட முடியாதான் கிடக்கும். இவர் இருக்கவும் தான் அந்த வேலையை போய் பார்க்குறேன். இவர் இல்லைன்னா இப்போ படுத்துருவேன். புருஷன் இருக்கும்போது படுக்கணும். ஏறுமா. சரி, ஓகே, இந்த வீடியோ அதெல்லாம் புரிஞ்சிடும் நேக்கா. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடலாம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். அப்புறம் உங்க வீட்ல ஏன் ஷூ போடலைன்னு ஏதாவது கமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்வான்ஸா கேட்பீங்க, ஏன் இனியனுக்கு ஷூ போட்டு விடலன்னு. இனியனுக்கு வந்து ஷூ வாங்க ஆல்ரெடி போனா நாங்க எப்போ ரெகுலரா வாங்குறது கிடையாது. ஷூ இல்ல, அவனுக்கு வந்து அந்த கட் ஷூல வந்து இப்படி ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஷூ. ஏன்னா அவனுக்கு லேஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா
குழந்தைங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதனால அந்த ஒட்டுற மாதிரி கேட்டேன், வந்துடும் சொன்னாங்க. நாங்கள் போய் இது வாங்கலை, ஏன்னா வேறு கடையில் வாங்கினோம்னா எங்களுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால அவர் வந்து அதே கடையிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. போய் வாங்கணும். ஓகே, 2 நாளில் போய் வாங்கி இன்றைக்காவது நாளைக்காவது வாங்கி போட்டு விட்ருவோம். உங்கள் வீட்டிலலாம் ஸ்கூல் போகும்போது எவ்வளோ அலப்பறைகள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இதோட முடிஞ்சிருச்சு. டாடா. பாய்.